ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மை டியர் மோஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் வாழ்விலே எல்லா வகையிலும் வெற்றி பெறுவதாக, ஏற்றம் பெறுவதாக உணர்கின்றேன். மேலும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, ஆசி பாட்காஸ்டிலே இன்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தில் விருப்பம் இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தாங்கள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. நம்முடைய ஆறா தான் அதை பண்ணுது. நம்ம சிலர் வாழ்க்கையில் நம்ம முதல்ல சந்திச்சிருப்போம். அவங்க எதுவுமே நமக்கு கெடுதலே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நமக்கு பழகவே தோணாது. அவங்க நெருங்கி வந்தாலும் நம்ம விலகி போவோம். சிலர் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க, நமக்கு அவங்களோட பழகணும்னு தோணும். இந்த விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, நம்முடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கட்புலனுக்கு, கண்களுக்கு தெரியாத ஒரு சக்தி, மாய சக்தி நம்மை சூழ்ந்திருக்கு. லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னு சொல்லுவாங்க. தவறானவர்களோடு நெருங்குவது என்பது ஒன்று உண்டு. இந்த இது என்ன என்று பார்க்கும்போது, இந்த பாசிட்டிவ் ஆராவை இந்த இளைஞர்கள் எப்படி வளர்த்து கொள்வது என்பதை இங்கே நான் சொல்கிறேன். ஏன்னா அது எதிர்காலத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு பெரிய கூட்டத்தில் பேச போகிறீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே அது உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே உள்ளங்கையை பார்க்கணும், அப்புறம் கண்ணாடியை பார்க்கணும். கண்ணாடியில் நின்று நீங்கள் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் காலையில் வராமல் நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவாக அஃபர்மேஷன் கொடுக்கணும். என்னிடத்தில் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது, தோற்றப்பொலிவு அதிகரிக்கிறது, வசீகர சக்தி அதிகரிக்கிறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுது, பொருள் என்னை நோக்கி தன்னால் வருது, அருள் என்னை நோக்கி வருகிறது, இப்படியெல்லாம் அஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் புருவ மையத்தையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பெட்லேயோ சேர்லேயோ உட்காந்துட்டு அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். எல்லாம் நல்லதே நடக்குது, என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லவர்களுடைய நட்பு ஏற்படுது, எல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே அதெல்லாம் நடந்துட்டா மாதிரி நடக்கணும்னு நினைக்கிற போது அங்கே பற்றாக்குறை இருக்குது. நடந்துட்டா மாதிரி நினைக்கும் போது அபண்டன்ட் ஆஃப் எனர்ஜி வரும். இதுவரையிலே நடந்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிவிட்டு அபண்டன்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் குளிச்செல்லாம் முடித்ததுக்கப்புறம் விளக்கு, பசு நெய் ஊற்றி விளக்கேற்றி அந்த இதை கேசிங்னு சொல்லுவாங்க, அந்த மிரர் கேசிங் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டிங் பண்ணி அதையும் கேசிங் பண்ணணும். அதை மாலையிலையும் பண்ணலாம், டைம் இல்லைன்னா. அப்படி மாலையிலையும் பண்ணும்போது உங்கள் கண்ணில் இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பசு நெய் ஊற்றி விளக்கேற்றினா நல்லது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செஸ்ட்டில் கையை வச்சு அப்படியே நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வர மாதிரி இப்படிலாம் பண்ணலாம். இன்னொன்று, வெளியிலேருந்து வர எதிர்மறையான ஆற்றலை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, கல் உப்பு போட்டு வாரத்தை ஒரு பாத் எடுக்கலாம். அது நமக்கு தோஷத்தெல்லாம் எடுத்துரும். அதுக்கப்புறம் லெமனை உடம்புல தேய்ச்சிட்டு காலையில் மாலையில் கூட தேய்க்கலாம், டயர்ட்னஸ்லாம் போயிடும். தேய்ச்சிட்டு அதில் பாத் எடுக்கணும். அதை பாத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான இது இப்போ சொல்கிறது, அதிமதுரம் என்பது வாய்ஸை நம்மளோட வோக்கல் கார்ட் நல்லா வேலை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில நூல்களில் அதில் வசீகர ஆற்றல் இருக்கதா சொல்லியிருக்கு. அதனால் அதை ஒரு பவுடரை செஞ்சு வச்சுக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு, அந்த தண்ணியை சோப்பை குளிச்சுட்டு அப்புறம் சோப் போடக்கூடாது. சோப்பெல்லாம் போட்டு குளித்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை வச்சுக்கணும். இதை போட்டதுக்கப்புறம் எதையும் போடக்கூடாது. அந்த தண்ணீரில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஆகர்ஷண சக்தி என்னிடத்தில் ஆவாகனம் ஆகுது, தெய்வீக சக்தி வசியமாகுது அப்படி சொல்லிவிட்டு அந்த தண்ணியில் பவரை இறக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம குளிக்க ஆரம்பிக்கணும். இந்த லெமன் தேய்க்கும்போது, அதுக்கப்புறம் சால்ட்டு பாத் எடுக்கும்போதெல்லாம் நெகட்டிவ் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, உற்றார் ஊரார் எல்லாருடைய திஷ்டி தோஷங்கள் எல்லாமே கருத்தொடராக ஜென்மாந்திரமாக வந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிருச்சுன்னு சொல்லி பண்ணணும். இதை செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபுல்லாக அதில் பாசிட்டிவ் எனர்ஜி இறங்குது. அதிமதுரம் இதில் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த கடைசியாக ஒரு வெது தண்ணீராக இருக்கலாம், குளிர்ந்த நீராக இருக்கலாம், அதில் போட்டு கலக்கிட்டு ஒரு எடுத்த டக்குன்னு ஊற்றக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அதிலே ஊறணும்.
அப்படி ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வந்து அப்படியே கையை காமிச்சு அப்படியே கண்களை பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே அதில் ஸ்ப்ரெட் ஆகிறதா நினச்சி ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வந்து வாட்டருக்கு வந்துட்டு பவர் ஜாஸ்தி, மெமரி ஜாஸ்தி. அந்த தண்ணி உடம்புல படும்போது என்னுடைய இயங்காத செல்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிக்குது, செல்கள் எல்லாம் புத்துணர்வு பெறுது, வசீகர ஆற்றல் அதிகரிக்குது, ஜெகவசியம் முகவசியம் ஏற்படுது அப்படின்னு உடம்புல முகத்தில் அப்படிலாம் தெளித்து விட்டுட்டு அப்படி ஊற்றிட்டு அப்புறம் தலையிலையும் ஊற்றி அப்படியே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து லேசாக துணியை போட்டு ஊற்றி எடுக்கணும். அந்த மாதிரி பண்ண அந்த தண்ணி உடம்புல பட என்ன ஆகும், யாருடைய நெகட்டிவான பார்வையும் நமக்கு வந்து பாதிக்காது. மேலும் பிரபஞ்ச காந்த ஆற்றல் வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடலுக்குள்ளே கொண்டு வரும். ஆனால் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவை எடுக்க தெரியணும். நெகட்டிவை எடுக்கிறதுக்கு கல்லுப்பு ரொம்ப நல்லது, அதுக்கப்புறம் லெமனும் நல்லது. தலைக்கு கீழே தலாணி கீழே லெமனை வச்சுட்டு அதை மேலேருந்து கீழே வரையும் கால் வரையும் இறக்கி அப்படியே காலையில் த்ரோ பண்ணிட்டு கூட அதிமதுரம் இதை போட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம குளிக்கும்போது கடைசியாக வந்து அதை வந்து குளித்து முடித்து அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விளக்கெல்லாம் ஏற்றி கூட ப்ரே பண்ணும்போது வசீகர ஆற்றல் அதிகரிக்கும். அதை வந்து உங்களுக்கு உலகியல் வாழ்விலே வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் ஆன்மீகத்தில் மேன்மை பெறுவதற்கும் மிகவும் உதவும். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் டாக்ஸிக் பீப்புள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க வேர்ல்டு வைடாக. அதனால் நம்ம வந்து இப்போ அந்த ஒரு ரொம்ப டிராஃபிக்கான இடத்துல அந்த இதில் வண்டியில் போகும்போது இந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தா அது வந்து யாரும் நம்ம மேலே உரசவே வேண்டாம். அந்த புகை படிந்த இடத்துலலாம் நம்ம போயிட்டு வரும்போது எப்படி சட்டையெல்லாம் அழுக்காகுமோ அந்த மாதிரி நம்முடைய ஆறா வந்து அழுக்காயிருது. நிறைய பேருடைய நெகட்டிவ் தாட்டை நம்ம வந்துட்டு நெகட்டிவான பார்வையை பார்க்கும்போது நம்ம ஆறா வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். இந்த ஆறா டிஸ்டர்ப் ஆகணும்னா எந்த சக்கரால சக்தி ஓட்ட பாதையெல்லாம் பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, உடற்சோர்வு, மனச்சோர்வு இதெல்லாம் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதை வந்து போக்குறதுக்கு பெஸ்ட்டு இது வந்து அதிமதுரம். இந்த அதிமதுரம் நல்லா வேலை செய்யணும்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எடுக்கணும். நெகட்டிவ் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே நாளில் கூட பண்ணலாம். ஒரு நாளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லெமனை உடம்புல தேய்ச்சிட்டு பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த அதிமதுரம் இதை நம்ம ஊற்றும்போது அது வந்து பாசிட்டிவை நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆகிடும், பாடி மைண்ட்லாம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா சக்கராவிலையும் நல்லா அலைன்மெண்ட் இருக்கும், யூனிஃபைடு ஃபீல்டோட நல்ல தொடர்பு ஏற்படும். சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்துட்டு இந்த இதை வந்து சித்தர்களுடைய நூல்களில் கூட எழுதப்பட்டிருக்கு. இதனால் இது வந்து அவங்களுடைய சித்த சக்தி அப்படியே அவங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அமாவாசை, பௌர்ணமி இந்த நாளில் மூதாதையர்கள், அதுக்கப்புறம் முனிவர்கள் இவங்க பூமியில் வந்து ஆறாவை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த ஆறா வந்துட்டு நம்ம பாடியிலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த அதிமதுர குளியல் நமக்கு துணை புரியும் என்று கூறிக்கொண்டு நம்ம ஆறாவை நல்லா கிளென்சிங் பண்ணுவோம். நம்ம எல்லோரோடையும் நல்ல நட்பை வளர்த்து கொள்வோம். ஜெகவசியம் முகவசியம் ஏற்பட்டு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.